வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் பேஸ்ட் பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனாக என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு கேட்டகரி வந்து பூலியன் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக டிபெண்ட்ஸ் ஆன் டைமை பேஸ் பண்ணி தான் இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் திங் லைக் ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு எஸ்கியூஎல் குரியை வந்து ஒரு டேட்டா பேஸை நோக்கி சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டேட்டா பேஸை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி லைக் நான் சொல்கிற டைம் வரைக்கும் நீ வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத, அது வரைக்கும் நீ உன் பேஜை லோட் பண்ணு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாக்கர் வந்து லைக் நீ ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வரை நோக்கி அவங்க அந்த எஸ்கியூஎல் சர்வரை நோக்கி ஒரு query சென்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் ஆகும். லைக் அட்டாக்கர் கொடுத்துருக்க ஒரு query லைக் ஸோ 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதே போல் 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அட்டாக்கருக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டைம் பேஸ் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு டிப்பிக்கல் ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு அட்டாக்கர் வந்து ஆர்எல்ஸ் ஒரு நார்மல் யூசர் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு உடனே நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, அந்த வர ரெஸ்பான்ஸை நம்ம அப்படியே டிலே பண்ணி விடுவோம். ஓகே, எனக்கு உடனே வராத ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கொரிய டேட்டா பேஸை நோக்கி சென்ட் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா பேஸ் இல்லை அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ப்ராப்பர் வேலிடேஷன் இல்லைன்னா அந்த இடத்துல தென் நான் சொன்ன போல் லைக் ஒரு அட்டாக்கர் சொன்ன போல் 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். அந்த மாதிரி வந்துச்சுனாலே அந்த இடத்துல டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டெமோ சைட் யூஸ் பண்ண போகிறோம் விச் இஸ் ஃப்ரம் அக்யூனெட்டிக்ஸ். ஓகே, ஒன்றும் இல்லை www.com அப்படின்னு போனீங்கன்னா நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஒரு சைட் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு MySQL கிடையாது கைஸ். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஒரு மைக்ரோசாஃப்டோட SQL சர்வர். அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இந்த டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ நான் வந்து இந்த ACU blog அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கான டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கான விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன். லைக் இந்த டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ரேர் தான். இது அந்த அளவுக்கு பெருசாக நம்மளுக்கு கிடைக்காது வெளியில் கூட. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரேர் கேஸ் சினாரியோவில் மட்டும் தான் இது கிடைக்கும். ஓகே, மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து லைக் பூலியன் பேஸ்ட், யூனியன் பேஸ்ட், எரர் பேஸ்ட் இது மாதிரி தான் மோஸ்ட்லி எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஓகே கைஸ், பட் I'll show you எப்படி ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பேஸ்ட். ஸோ இதில் ஆப்வியஸாக நம்ம வந்து தேட வேண்டியது ஒரு பேராமீட்டர். ஸோ இதில் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகுது. எனக்கு வந்து டபுள் பேராமீட்டர் பாஸ் ஆகுது. லைக் ஐடி இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் நியூஸ் ஆட் இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஏதோ ஒரு HTML ரெஃபர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐடி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்புட்டை நான் அந்த இடத்துல கொடுக்குறேன், ஒரு எரர் கொடுக்குறேன். நான் அந்த இடத்துல கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக எனக்கு வந்து பேஜ் எதுவுமே லோட் ஆகலை, விச் மீன்ஸ் இதுதான் ஆக்சுவலாக எரர். ஸோ இந்த எரரை நான் பேலன்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த சிங்கிள் கோட் பக்கத்தில் நான் வந்து ஐஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அது வந்து சால்வ் ஆகலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிங்கிள் கோட்டை எடுத்துடுறேன். ஸோ தட் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு சால்வ் ஆகி எனக்கு பேஜ் லோட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஒரு நார்மல் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குன்னா நான் அதுக்கான கொரியெல்லாம் கொடுத்து பார்ப்பேன். எனக்கு அதெல்லாம் வந்து எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை வந்து நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எப்போவுமே ஒரு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வரும்போது ஃபஸ்ட் எடுத்துன்னு நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்க எல்லா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் சாய்ஸ் விட் பி தி டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். இது வந்து ஃபைனலாக வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக தான் நான் பண்ண போகிறேன். பிகாஸ் மேனுவல் வந்து சேம் லைக் பூலியன் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் பண்ண பார்த்தீங்களா அதே மெத்தட் மூலிமா தான் இதுக்கும் டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கும் அதே மெத்தட் மூலிமா தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பட் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ண போகிறோம் டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். பட் அதுக்கு முன்னாடி நான் மேனுவலாக எப்படி இதில் வந்து டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி கன்ஃபர்மேஷன் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னாலே வந்து ஒரு டைமை ரிலேட் பண்ணி தான் கொண்டு வரும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்ன மாதிரி ஒரு பேலோட் நான் கொடுக்க போகிறேன்னா வெயிட் ஃபார் டிலே அப்படின்ற ஒரு பேலோடு தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 0க்கு பக்கத்தில் வெயிட் ஃபார் டிலே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நான் வந்து என்னோடய டைமிங்கை கொடுத்துணும். ஓகே, ஸோ 0:0:5 அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு 0 வந்து ஹவர்,
செகண்ட் 0 வந்து மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இதை நான் கொடுத்து பார்க்குறேன் வெதர் எனக்கு ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. என்டர். பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு லோட் ஆகிட்டு தென் எனக்கு வந்து பேஜ் அப்போ தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் 10 செகண்ட்ஸ் நான் போட்டு பார்க்குறேன். என்டர்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இந்த பேஜ் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பேஜே லோட் ஆகும். பார்த்திங்கன்னா எனக்கு 10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் எனக்கு பேஜ் லோட் ஆகுது. இப்போ இதுவே நான் வந்து ஒரு 1000 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான், அது பேஜ் பாட்டுக்கு லோட் ஆகிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கான ஒரு டெக்னிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 செகண்ட்ஸ் கொடுத்தேன்னா உடனே பேஜ் லோட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு டேட்டா பேஸ் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூலியன் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் நம்ம கொடுத்துருப்போம். லைக் வெர்ஷன் நம்பர் வந்து 5 இருந்துச்சுன்னா நீ வந்து எனக்கு இதை டிஸ்பிளே பண்ணு, ஆர் எல்ஸ் எனக்கு நாட் மூவி இஸ் நாட் இன் த லிஸ்ட் அப்படின்னு சம்திங் ஏதோ ஒன்று பார்த்துருந்தோம்ல. ஸோ மூவி இஸ் தேர் இன் த லிஸ்ட், மூவி இஸ் நாட் இன் த லிஸ்ட், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் பார்த்துருந்தோம். லைக் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா நீ எனக்கு இந்த டிஸ்பிளே பண்ணு, இல்லைனா எனக்கு இதை டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூலியன் பண்ணோம். சேம் அதே தான், பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு பதிலாக நம்ம டைம் யூஸ் பண்ண போகிறோம். டைம் யூஸ் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஓகே, டேட்டா பேஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆக்சுவலாக பி. ஓகே, பி வந்து இருந்துச்சுன்னா நீ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு லோட் பண்ணு, 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு, ஒரு வேளை இல்லைனா நீ உடனே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி தான் இது ஆக்சுவலாக வந்து இந்த டைம் பேஸ்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனை ஃபுல்லாக கொண்டு போவாங்க. ஓகே, ஸோ இதுவும் ஆப்வியஸாக ரொம்ப நேரம் ஆகும். ஒரு ஃபுல் டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இது ஃபுல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து SQL மேப் அப்படின்ற ஒரு டூலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த query எடுத்துடலாம், பிகாஸ் இந்த URL தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, SQL மேப் ஸ்பேஸ் -u வந்து நம்மளோட URL மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ URL Ctrl V and okay, so let me put these things in http :/ இதை வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்றேன், ஸோ தட் will be easy. ஸோ நார்மலாக ஒரு SQL இன்ஜெக்ஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்மளுக்கு ஆப்வியஸாக வந்துட்டு பேராமீட்டர் தேவைப்படும், கரெக்டாக? பட் ஆனால் இங்கே பாருங்களேன், இதில் வந்து 2 பேராமீட்டர் இருக்குது. ஸோ இந்த SQL மேப் நான் ரன் பண்ணும்போது எந்த பேராமீட்டர் அதை எடுத்துக்கும், ஓகே, அதை நான் மென்ஷன் பண்ணணும், என்ன பேராமீட்டரை நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம மேஜராக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மேஜராக நம்மளுக்கு இதில் SQL இன்ஜெக்ஷன் இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த ஐடின்ற ஒரு பேராமீட்டர் தான். ஸோ அதனால் நான் பேராமீட்டராக மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து -p அப்படின்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஐடி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அப்போது அந்த ஐடின்ற ஒரு வேர்டை தான் வந்து அது ஆக்சுவலாக எடுத்துக்கும். ஓகே, அண்ட் ஃபைனலாக வந்து எனக்கு வந்து -dbs எனக்கு வந்து டேட்டா பேஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ I'll give enter. ஸோ இது ஆப்வியஸாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக சம் கைண்ட் ஆஃப் வேஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு கண்டினியூ ஃபர்தர் டெஸ்டிங்? ஸோ I'll give yes. ஓகே, ஸோ இட்ஸ் லுக் லைக் பேக்எண்ட் DBMS வந்து SQL சர்வர் Microsoft-SQLன்னு சொல்லி சொல்லுது. அதுவே ஆக்சுவலாக கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் மற்ற DBMSல டைம் வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ I'll give no. I'm sorry, yes, பிகாஸ் ஸ்கிப் பண்ண போகிறோம்ல. ஸோ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல ரிஸ்க் லெவல் கேட்குது. ஸோ 1 ஸோ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதுவே வந்து டைம் பேஸ்ட் எடுத்துக்கிச்சு. ஸோ லெட்ஸ் வெயிட். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆக்சுவலாக ஒவ்வொரு லெட்டராக எடுத்து நம்மளுக்கு ஒன்று தான் காட்டும், ஒரு லெட்டராக தான் காட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஐடின்ற ஒரு பேராமீட்டரை எடுத்துக்கிச்சு, பிகாஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால. ஓகே, ஸோ I'll show you. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சம் 4 காலம்ஸ் வந்து அது கண்டுபிடிச்சிருக்கு, லைக் ஆர்டர் பையில். Okay, so injection not exploitable with none values. Do you want to try with random integer? Okay, I'll give no. Okay, so again it's trying.
Okay, so same other question, I'll give yes then. So let's wait. Okay, ஸோ இப்போ வந்து அது என்ன பண்ணுதுன்னா ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுது. ஸோ டு யூ வாண்ட் டு கீப் டெஸ்டிங் அதர்ஸ். The get parameter id is permissible, so do you want to keep testing others? No, because நம்ம id மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக id parameter மட்டும் தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேலோடு யூஸ் பண்ணுது. இப்போ இங்கே இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு லெட்டராக எடுத்து காமிக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஏ வந்து டைம் பேஸ் மூலிமா கண்டுபிடிச்சிருச்சு. அப்புறம் அடுத்த லெட்டர் சி ட்ரை பண்ணி பார்க்குது, அது கண்டுபிடிச்சிருக்கு. அப்புறம் யூவும் அதே சேம் திங், அண்ட் அகெயின் பியும் அதே சேம் திங். ஓகே, இப்போ இதுதான் ஆக்சுவலாக ஒரு டேட்டா பேஸோட நேம் இது தான். ஓகே, இப்படி தான் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா பேஸோட நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ மற்ற டேட்டா பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தான் நம்மளுக்கு ஒரு லெட்டராக தான் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் இந்த இது. ஓகே, ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. லைக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டேட்டா ரிட்ரைவல் பண்ணால் நீங்கள் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் ரெக்வஸ்ட்டாக அப்படியே மல்டிபிள் ரெக்வஸ்ட்டாக பிரித்து உள்ளே அனுப்பும்போது உங்களுக்கு அந்த வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். ஓகே, ஸோ நீங்கள் த்ரெட்ஸ் ஐஃபன் த்ரெட்ஸ் ஸ்பேஸ் 5 எல்லாம் ஒரு 10 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டேட்டா பேஸ் தான். ஓகே, பிகாஸ் நான் ஐஃபன் டிபிஎஸ் அப்படின்ற ஒரு கமாண்டு கொடுத்துருந்தேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் இது டேட்டா பேஸை மட்டும்தான் எனக்கு ஐடென்டிஃபை பண்ணுது இப்போது. Okay guys, okay, so obviously it will take time. So இது once முடிஞ்சதுக்கு அப்புறம் I'll come back. Okay fine. So இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக வந்துட்டு டேட்டாபேஸ் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து டம்ப் பண்ணி எடுத்துருச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ டேட்டாபேஸ் இருக்குது. ஸோ இதில் ஆப்வியஸாக நீங்கள் அடுத்த நெக்ஸ்ட் இது போகும்போது நீங்கள் வந்து டேபிள்ஸ் எடுப்பீங்க. ஸோ டேபிள்ஸ் எப்படி எடுப்பீங்கன்னா ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் -d கொடுத்துட்டு உங்களோட டேட்டாபேஸ் நேம் இங்கே மென்ஷன் பண்ணுறணும். பேஸ்ட். ஓகே, ஐ ஹோப் நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எஸ்கியூஎல் மேப் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே டெக்னிக் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து டேட்டாபேஸ், இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸ்குள்ளேருந்து எனக்கு டேபிள்ஸ் வேணும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் எஸ்கியூஎல் மேப் பண்ணுற ஒரு லெக்சரில் நம்ம இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம். ஓகே, ஸோ என்டர்னு கொடுத்தோன்னே சேம் அதே போல் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்கும். ஓகே, அண்ட் ஓகே இது கொஷின் கேட்கல, டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக டேபிள்ஸ் ரிட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஓகே, ஸோ ஆப்வியஸாக டேபிள்ஸும் கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும் ரொம்ப. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் எஸ்கியூஎல் மேப் மூலிமா ரொம்ப ஈஸியாக டைம் பேஸ்ட் எஸ்கியூலேஷன்லாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். லைக் நீங்கள் அந்த கொரியை பேலன்ஸ் பண்ணாலே போதும். ஸோ யூ கேன் யூஸ் எஸ்கியூஎல் மேப் ஆல்சோ. ஓகே கைஸ், ஸோ இப்போதைக்கு நான் ஃபுல் டேட்டாபேஸ் நான் டம்ப் பண்ணி காமிக்க போகிறது கிடையாது. பிகாஸ் ஆப்வியஸாக அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். பிகாஸ் இட் இஸ் time-based SQL injection. So this is actually a technique for testing time-based SQL injection. Okay guys, so that's all from my side. So thank you so much for watching this video.